எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அண்ணன் டெல்லிக்கு போறேன், சிபிஐ என்கொயரி தான். நாளைக்கு இதை பத்தி நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். சினிமால ஏதோ காமெடிக்கு பேசின டயலாக் நம்ம நினைச்சிருப்போம், ஆனா நடந்துருச்சே. அதுவும் சினிமாக்காரனுக்கே நடந்துருச்சு பாத்தீங்களா? அதுதான் ஆச்சரியம். டெல்லியில சூரியனை சுட்டது யாரு அப்படிங்கிற விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. நமக்கெல்லாம் அது தெரியும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு தகவல் சொல்ற கால் இல்ல. சிபிஐல சோர்ஸ் இன்னும் வைக்கல. விஜயா வெளியே வந்து வளர்னாதான் உண்டு. சாரி, விஜயா வெளியே வந்து படிச்சாதான் உண்டு. அவரு படிக்கவும் மாட்டாரு, இவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஆனா கிடுக்குப்புடி விசாரணை கிடுக்குப்புடிதான். இதுல ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்பாங்கன்னு, செலவுக்கு யாரு காசு கொடுத்தான்னு கேட்பாங்கன்னு வரும். ஏதோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேட்ட மாதிரியும் இவங்க பயந்துட்டே பதில் சொன்ன மாதிரியும் எல்லாம் நமக்கு நியூஸ் வரும். நெய்வேலியில இருந்து வருமான வரித்துறை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்கல்லங்க, அந்த மாதிரி வரும். கூடிய சீக்கிரம் சிபிஐல இருந்து ஒரு அதிகாரி தாவேக்கால சேர போறாரு. அவ்வளவுதான். நம்ம அடுத்ததை பாப்போம். ஐயோ, சொல்ல மறந்துட்டேங்க, அவர் துணை பொதுச் செயலாளர் ஆனாலும் ஆவாருங்க. தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆனா இந்த சினிமா சம்பவம் நடக்கும்னு நம்ம சொல்லுவோம்லங்க. அட சிபிஐ விசாரணையை சொல்லுங்க, அந்த பாலியல் வல்லுறவு அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை கல்விய கலவின்னு மாத்துனாங்க. அதாவது இந்த நண்பன் படத்துல இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க எல்லாருமே மக்கப் பண்ணி தான் படிக்கிறாங்க. அது சங்கருடைய வழக்கமான ட்ரேட்மார்க். அவ்வளவுதான். அதுல ஒரு பையன் கற்பிக்கப்படும் என்பதை அப்பாலியல் வல்லுறவு அப்படின்னு படிச்சிருவாராம். அது அப்படி மாத்தி எழுதி வச்சது யாருங்கிற சஸ்பென்ஸ வேற அங்க உடைப்பாங்க. அது யாருன்னு நினைக்கிறீங்க? டெல்லி கிளம்பி போயிருக்கிறாருல, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு. அவர் சினிமால அதை சாதாரணமா பண்ணிருக்கிறாரு. ஸ்ரீவத்சனும் மாத்தி வச்சதா அப்படியே படிப்பா, ஊரே சிரிப்பா சிரிக்கும். சரி, இதுவும் ஏதோ சினிமா காமெடிக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டோம்னா, தாவேகாவினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு அவரு சொல்லிக்குவார்ல, அவரு விஜய் எழுதின இந்த பேப்பரை எடுத்துட்டு வந்துட்டாரு. பெரியார் கடவுளை கற்பிப்பவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா பாலியல் வல்லுறவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த சினிமால கற்பிக்கப்படும் அப்படிங்கறத அப்படின்னு சொல்லுவார்ல மாத்தி, கற்பிக்கும் கற்பழிக்கும்னு நான் தான் மாத்தினேன். அதே மாதிரிதான் இவரும் மயக்க பிடிச்சிட்டு பெரியார் கடவுளை முட்டாள் அப்படின்னு சொன்னாரு. பெரியார் சிலைக்கு கீழே எழுதியிருக்கப்பா, அவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை பேசுவர் முத்தாள், கலவனை கற்பழிக்கவர் முத்தாள் சொன்னவர். இப்ப வேணா ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பாக்க பதிலு சினிமால இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். சினிமால சாதாரணம்னா சினிமாக்காரன் ஆரம்பிக்கிற அந்த அரசியல்ல இது சாதாரணம். அவ்வளவுதாங்க. அவங்களோட வேகமும் விவேகமும் வெறியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் எதுக்கு பேசுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க எதுக்கு பேசுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. சொன்னா நம்ப மாட்டீங்க, புதுசா ஒரு பீஸ் மாட்டி இருக்கு. ஆல்ரெடி ஏதோ ஒரு சீசன்ல பிக் பாஸ்ல வந்துட்டு போன மாதிரி ஞாபகம். அந்த சனம் பேசுனது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை பேர் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா சனம் ஜனநாயகத்துக்கு பயங்கரமா மர்ஜா இருக்கு. சாரி, ஜனநாயகத்துக்கு ரொம்ப மர்ஜா இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்கோ, அம்மனி சொல்லிக்கிறாங்கோ. அம்மனி என்ன ஆள்கா சொல்லிக்கிறாங்க தெரியுமா? அம்மனி சொல்லிக்கிறாங்க பிளாக் பஸ்டர் சாரி, ஜனநாயகன் வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான். ஜனநாயகன் வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான். அட்டு அப்படியே கேமரா க்ளோஸா வந்துட்டாங்க, கை அப்படி வச்சுக்கிட்டாங்க. அந்த டைலாக் டெலிவரி இருக்கு பாத்தீங்களா? நீங்க என்னமோ நினைச்சு எனக்கு சரியா வரல, அக்கா பக்கத்திலேயே பண்ணுவாங்க, பாத்துட்டே இருங்க. நீங்க என்னமோ நினைச்சு என்னமோ பண்ண போய், ஓ சினிமா வரலாற்றிலேயே சிஸ்டர் இப்படித்தானே கை வச்சுக்கணும். ஓகே, ஓ இப்படியா, ஓகே. சினிமா வரலாற்றிலேயே யாருமே 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 செய்ய முடியாத, யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் ஜனம் சொல்ற ஜனநாயக சம்பவம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு ஜனநாயகத்தை பத்தி சொல்ற சம்பவம் என்ன தெரியுமா? அவங்களே பண்ணி காட்டுவாங்க. சினிமா வரலாற்றிலேயே யாருமே மறக்க முடியாத, யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நாங்க பண்ணி காட்டுவோம்.
சரி, என்னக்கா சம்பவம், என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ண நாங்க ரெடி பிகாஸ் இட்ஸ் worth it. இதே வெயிட் பண்ண நாங்க ரெடி. ஏதோ சம்பவம், நீங்க பிளாக் பஸ்டர், நீங்க சம்பவம் என்னக்கா? வெயிட் பண்ண நாங்க ரெடி பிகாஸ் இட் வர்த் இட். எதுக்குக்கா அந்த படம் வருத்துங்கிறீங்களா? ஆட அதுதான் ஆந்திரா கேசரின்னு அழகா சொல்லி போட்டாங்கல்ல. ஆந்திரா கேசரி அனுப்புனதே தமிழ்நாட்டு பொங்கல் தான் நமக்கா. ஆட இந்த பாபுங்கிறவரு சமைச்ச பழைய பொங்கல் எடுத்துட்டு போய் ஆந்திரால புதுசா செஞ்சு கேசரின்னு செஞ்சிருக்கிறாங்கக்கா. ஆட அங்கேயே அந்த கேசரி வறுத்துல இருந்தா அப்படியே அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. இந்த கேசரிக்குன்றப்ப சக்கரப்பாவை எடுத்து நக்கி பாப்பாங்களக்கா, அந்த மாதிரி ரத்தத்தை நக்கி பாத்துருக்காங்கக்கா. அதனால அந்த கேசரிக்கு ஏதோ பிரச்சனையாமா. ஆனா நீ என்ன சொல்ற? யாருமே செய்ய முடியாதமே, நாங்க வெயிட் பண்றோம். யூ வேணா அவங்க சொன்ன மாதிரியே சொல்லிடலாம். அதாவது ஜனநாயகன் ட்ரெய்லர்ல இவங்க தளபதி சொன்ன மாதிரியே சொல்லிடுவோம். ஐ ஆம் கமிங். எப்பவும் தெரியாது. ஆஃப்டர் கெட்டிங் சென்சார் சர்டிபிகேட் ஐ ஆம் கமிங். உடனே அக்காவும் வத்தல 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 அப்படின்னு அக்கா வீடியோல சொல்லிக்கிறாங்க. நீ வாத்தல, நாங்க இருக்கோம். அக்கா, யாருமே பண்ண முடியாத சாதனை நீங்க பண்ணணும்னா நீங்க ஒண்ணுதாங்க பண்ணணும். கொஞ்சம் காசு எடுத்து பையில வச்சுக்கிட்டு நேரா காலையில 7 மணி ஷோக்கு போயிடணும். அங்க ஒரு 10 டிக்கெட்டை வாங்கிக்கங்க. அப்படியே 8 மணி ஷோக்கு ஒரு 10 டிக்கெட்டை வாங்கிக்கங்க. அப்படியே அங்கிருந்து அந்தாண்ட போனீங்கன்னா அங்க ஒரு தியேட்டர்ல 10 மணி ஷோக்கு ஒரு 10 டிக்கெட் வாங்கிக்கங்க. அப்புறம் அப்படியே மத்தியானம், சாயங்காலம், நைட்டு, செகண்ட் ஷோக்கு அப்படி எல்லாத்துக்கும் 10 டிக்கெட் வாங்கிருங்கக்கா. இப்படி ஒரு நாள் பண்ணாலும் கூட யாருமே எதுவும் பண்ண முடியாது. இப்படி நீங்க ஒத்தாள் இல்லக்கா, ஒட்டுமொத்த ரசிகர்களும் டிக்கெட்டை வாங்கி 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 தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்னு சொல்லி 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 அப்புறம் படத்தை ஓட்டுனீங்கன்னா யாருமே பண்ண முடியாத ரெக்கார்ட இட்ஸ் worth it. நீங்க பண்ணலாம். எஸ், கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா தப்பி தவறியாச்சும் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு தியேட்டருக்குள்ள காலை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இது வாரிசா இருந்தா இன்டர்வலுக்கு அப்புறம் உங்களாலேயே பார்க்க முடியாது. ஒருவேளை அது பீஸ்டா இணைந்துருச்சுன்னா அடுத்த ஷோக்கு கண்டிப்பா நீங்க போக மாட்டீங்க. ஒருவேளை சுறாவா கிராவா இருந்து தொலைஞ்சிருச்சுன்னா வெளியே வந்து படத்தை பத்தி ரிவ்யூ கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஜனநாயகன் இதுல எதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை ஜனநாயகன் துள்ளாத மனமும் துள்ளுமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பூவே உனக்காகவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு ஏன் காதலுக்கு அவ மரியாதை பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுல எல்லாம் கத்திய வச்ச ரத்தத்தை நக்கலையே. ரத்தத்தை நக்கின படமெல்லாம் நக்கிட்டு போனதாதான் பழைய ரெக்கார்டு சொல்லுது. இதுலயும் உங்க தலைவர் நீ வாத்தல நக்கி இருக்கிறார்ல ரத்தத்தை. என்னக்கா பண்றது, பழைய வரலாறு இதத்தான் சொல்லுது. ஆட பிளாக் பஸ்டர் ஓடிடில ஆயிடுச்சுல இந்த படத்தை எங்கிருந்து ரீமேக் பண்ணாங்களோ அந்த படம் ஆந்திரா கேசரி ஓடிடில ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது. ஆட ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குல்ல பாபு, ஒரிஜினல் பொங்கல், அதுவும் நல்லா ஓடிச்சுன்னு கேள்விப்பட்டேன். நமக்கு தெரியல. ஒருவேளை நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா வழக்கம் போல கமெண்ட்ல வந்து உண்மையை சொல்லிட்டு போயிருங்க. அந்த உண்மைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த மாதிரி அக்காவும் ரெக்கார்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோண்டு பணத்தை எடுத்து அக்கா ரெடியா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தியேட்டருக்கு போய் ஒவ்வொரு ஷோக்கும் 10 டிக்கெட் வாங்க போறாங்க. ஆனா டிக்கெட் வாங்குறதோட நிறுத்திக்கங்க, உள்ள போய் சிக்கிறாதீங்க. இந்த சினிமா சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம சில்லற பையன் கை கட்டினதும் தெரிஞ்சிருச்சோ. நம்ம சில்லற பையன் வழக்கம் போல ஒரு பிட்ட போட்டிருக்கான். இவன் ஏதோ படத்தை எடுத்தானா அடிச்சானா ஏதோ ஒரு இளவு பண்ணிருக்கான். அந்த இளவுல 500 கட்டு பண்ணிருக்காங்களாமா. யாரு? சென்சார் போர்டு. அப்போ அதுல டைட்டில தவிர வேற ஒண்ணுமே திருப்பி வரலன்னு அர்த்தம். நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தார். எங்க அண்ணன் சரத்குமார், நான், என் தம்பி ஜீவபிராசு கதாநாயகனா நடிச்சாப்ல. அதுல 500 இடங்களை வெட்டிட்டாங்க. ஆனா இந்த சில்லற பையனை பொறுத்த அளவுக்கு எல்லாமே அன்லிமிட்டட் தாங்க. நீ 50ன்னு சொன்னா நான் 1000 சொல்லுவேன். நீ 1000ன்னு சொல்லிட்டேன்னா லட்சம் என்ன கோடி வரையும் சொல்லிட்டு போயிருவேன். ஏன்னா இவனுக்கு என்னப்பா, அவன் என்ன வேணாலும் பேசிட்டு திரிறான். நம்ம அப்படி பேசிட முடியுமா? ஏன்னா நம்ம எனவே பேசுவோம். அதனால பேசுவோம், எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.